கடவுளே அது நீ வந்த நேரம், கலியுகம் இது விடை பெறும் காலம், சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம், கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். ஓம் சாந்தி. 30/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களை அதி மேன்மையான மனிதர்களாக ஆக்குவதற்காக உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது அதி தாழ்ந்த மனிதர்களிலிருந்து அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுகின்றீர்கள். தேவர்களே அதி மேன்மையான மனிதர்கள் ஆவார்கள். கேள்வி: சத்திய யுகத்தில் நீங்கள் செய்யாத எந்த ஒரு முயற்சியை குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே செய்கின்றீர்கள்? பதில்: இங்கே நீங்கள் சரீரங்கள் என்ற உணர்வையும் சரீர உறவினர்களையும் மறந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கும் உங்கள் சரீரத்தை துறப்பதற்கும் அதிகளவு முயற்சி செய்கின்றீர்கள். சத்திய யுகத்தில் நீங்கள் எங்காவது அமர்ந்திருக்கும் போது எவ்வித முயற்சியும் இல்லாமல் உங்கள் சரீரத்தை நீக்குவீர்கள். இந்த நேரத்தில் நான் ஓர் ஆத்மா என பயிற்சி செய்யும் முயற்சியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த சரீரத்தையும் உங்கள் பழைய சரீரங்களையும் துறந்து புதியவற்றை எடுக்க வேண்டும். சத்திய யுகத்தில் இதனை பயிற்சி செய்ய வேண்டியதில்லை. பாடல்: தொலைதூரவாசி மீண்டும் ஒரு முறை அந்நிய தேசத்திற்கு வந்திருக்கின்றார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. பிரம்மா பாபா அனைத்தையும் மாற்றி எதை பற்றியும் சிந்திக்காது சிவபாபாவிற்கு அவற்றிற்கான முழு உரிமையையும் கொடுத்ததை போன்று தந்தையை பின்பற்றி 21 பிறவிகளுக்கு வருமானத்தை சேமியுங்கள். 2. இறுதி நேரத்தில் தந்தையை தவிர வேறு எதனை பற்றியும் சிந்திக்காத வகையில் நினைவு செய்வதை பயிற்சி செய்யுங்கள். எதுவுமே எங்களுக்கு சொந்தமல்ல, அனைத்துமே சிவபாபாவினுடையது. அல்பாவையும் பீட்டாவையும் மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதால் நீங்கள் சித்தியடைந்து வெற்றி மாலையில் ஒருவர் ஆகுவீர்கள். நீங்கள் உங்களின் மனதில் முழு கவனம் செலுத்தி ஏறுகின்ற ஸ்திதியை அனுபவம் செய்யும் உலகை மாற்றுபவர் ஆகுவீர்களாக. இப்போது இந்த இறுதி கணங்களில் நீங்கள் உங்களின் மனதால் உலகை மாற்றுவதற்கு கருவி ஆகியுள்ளீர்கள். ஆகவே உங்களின் மனதால் ஓர் எண்ணத்தையேனும் நீங்கள் வீணாக்கினால் நீங்கள் அதிகமானவற்றை இழக்க நேரிடும். ஓர் எண்ணத்தையேனும் சாதாரணமானதாக கருதாதீர்கள். தற்சமயம் எந்த ஒரு குழப்பமான எண்ணமும் பாரியதொரு குழப்பமாகவே கருதப்படும். ஏனென்றால் காலம் இப்போது மாறிவிட்டது. முயற்சியின் வேகமும் மாற வேண்டும். ஆகவே உங்களின் எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவைப்படுகின்றது. நீங்கள் உங்களின் எண்ணங்களில் இந்தளவு கவனத்தை செலுத்தினால் உங்களால் உங்களின் ஏறுகின்ற ஸ்திதியால் உலகை மாற்றுபவர் ஆக முடியும். ஸ்லோகம்: செயல்களை செய்யும் போது யோகத்தை அனுபவம் செய்தல் என்றால் ஒரு கர்ம யோகியாக இருத்தல் என்று அர்த்தம். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்களும் தந்தையும் உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தை அனுபவம் செய்த வண்ணம் உங்களின் நல்லாசிகள், மேன்மையான உணர்வுகள், மேன்மையான வார்த்தைகள், மேன்மையான பார்வை மற்றும் மேன்மையான செயல்களால் உலக உபகாரி ரூபத்தை சதா அனுபவம் செய்யுங்கள். அப்போது உங்களால் ஒரு வினாடியில் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண முடியும்.
சதா இந்த ஸ்லோகனை நினைவில் வைத்திருங்கள். நான் ஒரு பிரச்சனையாகவும் இருக்க மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் நான் தளம்பவும் மாட்டேன். நானே தீர்வின் சொரூபமாக இருந்து மற்றவர்களுக்கும் தீர்வினை கொடுப்பேன். இந்த விழிப்புணர்வானது உங்களை தீர்வுகளின் சொரூபம் ஆக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. முக்திலோகத்தின் முகவரி சொன்னாய், முடிந்த வாழ்வுக்கு தொடக்கத்தை தந்தாய்.